Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா will have and would have இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் will have னா என்ன, would have னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். will have அப்படின்னா இது ஃபியூச்சரை மீன் பண்றது. ஃபியூச்சர்ல ஒரு செயல், ஒரு விஷயம் நம்ம எப்போ செய்து முடிச்சிருப்போம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும்னா, இப்ப பாருங்க, ஒரு விஷயம் நாளைக்கு இந்த நேரம் முடியும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும்னா, ஒரு விஷயம் ஃபியூச்சர்ல எப்போ முடியும்னு நம்மளால சொல்ல முடியும்னா அங்க என்ன யூஸ் பண்ணணும்? will have. இப்போ எங்க அக்கா நாளைக்கு இந்த நேரம் வந்திருப்பா, அப்போ ஃபியூச்சர்ல இந்த விஷயம் எப்போ முடியும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அடுத்த வாரம் நான் இந்த நேரம் புதிய கார் வாங்கியிருப்பேன், அடுத்த வாரம் இந்த நேரம் நான் என் ப்ராஜெக்ட கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன், இப்படி நம்ம சொல்லுவோம்ல. அப்போ ஒரு செயல் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு முக்கியம் இல்ல, ஆனா அது எப்போ முடியும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் பாருங்க, அங்கதான் will have. ஓகே, அது எப்போ முடியும், ஃபியூச்சர்ல எப்போ முடியும் அப்படின்னு சொல்றது. ஓகே, அடுத்து would have அப்படின்னா இது பாஸ்ட். பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடக்காது, ஆனா அந்த நடக்காத விஷயத்த பத்தி இப்ப நம்ம சொல்லுவோம்ல, அது அங்கதான் will have, would have யூஸ் பண்ணணும். சாரி, would have. பாஸ்ட்ல நடக்காத விஷயம் அப்படின்னா, நான் அங்க போயிருப்பேன் ஆனா போகல, போயிருந்தா அவ என்கிட்ட பேசியிருப்பா, ரெண்டு பேருக்கும் சண்டையா இருக்கலாம். அப்போ நான் அங்க போயிருப்பேன் ஆனா போகல, ஆனா போயிருந்தா என்ன, நாங்க ரெண்டு பேரும் பேசியிருப்போம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்போ நடக்காத ஒரு விஷயத்த நினைச்சு இப்ப நம்ம சொல்லுவோம்ல, அத நான் அப்ப பண்ணிருக்கலாம் ஆனா பண்ணல. ஓகே, அப்போ would have எங்க யூஸ் பண்ணணும்? நடக்காத ஒரு விஷயத்த பத்தி நம்ம இப்போ பாஸ்ட்ல நடக்காத ஒரு விஷயத்த பத்தி நம்ம பிரசன்ட்ல இப்போ நம்ம அதை நினைச்சு சொல்றது. ஓகே, அடுத்து will have எங்க, ஒரு செயல் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு முக்கியம் இல்ல, ஆனா அது எப்போ முடியும், ஃபியூச்சர்ல எப்போ முடியும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும்னா அங்க will have யூஸ் பண்ணணும். அடுத்து இந்த will have ஓட ஸ்ட்ரக்சர் பத்தி பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் என்னன்னா, சப்ஜெக்ட், அடுத்து என்ன இருக்கணும், will have, அதுக்கப்புறம் verb V3 ஃபார்ம்ல இருக்கணும். ஓகே, இந்த will, would இப்படி இந்த இது மாடல் வெர்ப்ஸா வரும்போது இல்ல நம்ம என்ன verb V1 ஃபார்ம்ல இருக்கும். ஆனா கூடவே have வந்துச்சு அப்படின்னா இங்க verb V3 ஃபார்ம்ல இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த would மட்டும், would, will, should இப்படி எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அந்த மாடல் வெர்ப்ஸ் மட்டும் வரும்போது verb V1 ஃபார்ம்ல இருக்கும், பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கும். ஆனா would have கூடவே haveனு வந்துச்சுன்னா இங்க என்னது, verb V3 ஃபார்ம்ல இருக்கும். ஓகே, இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ரிமைனிங் இருக்க வேர்ட்ஸ். ஓகே ஓகே, இனி எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு கூட கொஞ்சம் புரியும். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க. அடுத்த வாரம் இந்த நேரம் நான் புதிய கார் வாங்கி இருப்பேன். அப்போ என்ன மென்ஷன் பண்ணிருக்கா, அடுத்த வாரம் இந்த நேரம். ஓகே, ஃபியூச்சர்ல ஒரு செயல் எப்போ முடியும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் தானே. அடுத்த வாரம் இந்த நேரம் நான் புதிய கார் வாங்கியிருப்பேன். ஓகே, அடுத்த வாரம் இந்த செயல் இந்த நேரத்துல நடக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னா அங்க என்ன யூஸ் பண்ணணும்? will have. ஃபியூச்சரை மீன் பண்ணி ஒரு செயல், ஒரு விஷயம் அடுத்த வாரம் இல்ல அடுத்த மாசம் ஃபியூச்சர்ல எப்போ முடியும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும்னா அங்க என்ன யூஸ் பண்ணணும்? will have. அல்ல will have பாருங்க, லாஸ்ட் பாருங்க, pain, நான் வாங்கியிருப்பேன். அந்த pain, பால், pain வாங்கியிருப்பாள், வாங்கியிருப்பார்கள், வாங்கியிருப்பான், வாங்கியிருப்போம். இப்படி இந்த பேன், பால், பார்கள், பான், போம் இப்படி எல்லாம் முடியுது, லாஸ்ட் இப்படி முடியுது அப்படின்னா அங்க will have இல்லைன்னா would have வரும். ஆனா நம்ம இந்த சிச்சுவேஷன் நீங்க பார்க்கணும். ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் எப்போ முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்னா
அந்த இடத்துல அந்த தேன், பால், பார்கள், பான் இப்படி வந்துச்சு அப்படின்னா அங்க என்ன யூஸ் பண்ணணும்? will have. ஓகே, வாங்கியிருப்பாள், வாங்கியிருப்பார்கள், வாங்கியிருப்பான், வாங்கியிருப்போம். அடுத்து நீ வாங்கியிருப்பாய். ஓகே, இப்படி ஒரு சேல் வந்து ஃபியூச்சர்ல எப்ப முடியும் அப்படின்னு சொல்ல முடியும்னா அங்க இந்த மாதிரி பான், பார்கள், பாம், ஓம் அப்படியெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அங்க will have யூஸ் பண்ணுவோம். இதே இது நான் வந்து புதிய கார் வாங்கியிருப்பேன் ஆனா வாங்கல. அப்போ பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடக்க வேண்டியது ஆனா நடக்கல. அதை நம்ம இப்ப நினைச்சு சொல்லுவோம்ல, அந்த நேரம் இந்த பால் வாங்கியிருப்பேன், வாங்கியிருப்பார்கள், வாங்கியிருப்போம் இப்படி வந்துச்சு அப்படின்னா அங்க would have யூஸ் பண்ணுவோம். ஓகே, ரெண்டுக்குமே இந்த மாதிரி தான் லாஸ்ட் முடியும். ஆனா என்ன, நம்ம சிச்சுவேஷனை பார்த்து நம்ம அதுல will have வருமா would have வருமான்னு சொல்லிட்டு போடுவோம். இதுல என்ன வரும் பாருங்க, அடுத்த வாரம் இந்த நேரம் நான் புதிய கார் வாங்கியிருப்பேன். அடுத்த வாரம் ஃபியூச்சர்ல இந்த நாள் வந்து இந்த சேல் முடியும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுது தானே. அப்போ இங்க என்ன will have யூஸ் பண்ணணும். அப்போ அடுத்த வாரம் இந்த நேரம் இது எப்படி எழுதணும்? by this time, அடுத்த வாரம். அப்போ next week. இது அடுத்த மாசம் இந்த நேரம் அப்படின்னு சொல்லணும்னா by this time next month. ஓகே, அடுத்து ஸ்ட்ரக்சர் படி எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கணும். நான் புதிய கார் வாங்கி இருப்பேன். அப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எப்படி எழுதணும்? நான், ஐ. அடுத்து என்ன வரணும்? will have. அடுத்து verb. இல்ல verb எது? நான் புதிய கார் வாங்கி இருப்பேன். வாங்கக்கூடிய செயல் தான் நடந்திருக்கும். அப்போ வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? buy. அதோட past bought. past participle V3 form. V3 அப்படின்னா past participle. அது bought தான். அடுத்து என்னது வரணும்? இது V3 form. சரியா? bought. வாங்கி இருப்பேன் அதுக்கு. அடுத்து என்ன வரணும்? ரிமைனிங் இருக்க வேர்ப்ஸ். என்னது இருக்கு? புதிய கார். அப்போ a new car. ஒரே ஒரு காரை நம்ம மென்ஷன் பண்றோம், அதனால என்ன சேர்க்கிறோம்? சேர்க்கிறோம். a new car. ஓகே, அப்போ by this time next week I will have bought a new car. அப்படின்னா அடுத்த வாரம் இந்த நேரம் நான் புதிய கார் வாங்கியிருப்பேன். ஓகே, இதே இது நம்ம வந்து பாஸ்ட மெயின் பண்ணி, பாஸ்ட்ல அந்த விஷயம் நடந்திருக்காது ஆனா அதை நம்ம நினைச்சு இப்ப சொல்லுவோம்ல, அது எப்படி சொல்லுவோம்? நான் புதிய கார் வாங்கியிருப்பேன் ஆனா வாங்கல. ஓகே, அப்போ அதை தெரிஞ்சு சொல்லும் போது நான் புதிய கார் வாங்கியிருப்பேன் ஆனா வாங்கலன்னு சொல்லும் போது I would have. would have அப்படின்னா பாஸ்ட்ல அந்த விஷயம் நடந்திருக்காது அப்படின்னு மெயின் பண்ணணும். I would have bought a new car. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த வாரம் நான் புது கார் வாங்குவேன். அடுத்த வாரம் நான் புதிய கார் வந்து வாங்குவேன் அப்படின்னு சொல்லணும்னா ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இங்க வந்து நான் அடுத்த வாரம் இந்த நேரம் புதிய கார் வாங்கி இருப்பேன். ஆனா இங்க என்ன? அடுத்த வாரம் நான் புது கார் வாங்குவேன். ஓகே, இது வந்து அடுத்த மாசம் இந்த நேரம், அடுத்த வாரம் இந்த நேரம் வந்து இந்த நேரத்துல முடியும், இது நான் வாங்கியிருப்பேன் அப்படின்னு நம்ம கான்பிடண்டா சொல்றோம். ஆனா என்ன இங்க? நான் புது கார் வாங்குவேன் ஆனா வாங்காமலே இருக்கலாம். ஓகே, நம்ம ஜஸ்ட் சொல்றோம் நான் புது கார் வாங்குவேன். ஓகே, அந்த வாங்கி இருப்பேன் அப்படின்னா அது will have. நான் புது கார் வாங்குவேன் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லும் போது இது இங்க சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல எழுதணும். அது எப்படி எழுதுறது? அடுத்த வாரம், நெக்ஸ்ட் வீக். நெக்ஸ்ட் வீக் வந்து லாஸ்ட் எழுதினாலும் ஒண்ணும் இல்ல, தப்பு கிடையாது. நெக்ஸ்ட் வீக் நான் புது கார் வாங்குவேன். அப்போ சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஐ, நான், ஐ. அடுத்து என்ன வரணும்? will வரணும். இங்க என்ன வருது? will have வருது. இங்க will மட்டும். ஓகே, will. அடுத்து என்ன வரணும்? verb. verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? V1 ஃபார்ம்ல இருக்கணும்.
verb வாங்குவேன். வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? buy. அடுத்து ரிமைனிங் இருக்க வேர்ட்ஸ் என்ன? புது கார், a new car. ஓகே, இப்படின்னா நெக்ஸ்ட் வீக் I will buy a new car அப்படின்னா அடுத்த வாரம் நான் புது கார் வாங்குவேன். ஓகே, அப்ப இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா? ஆனா இந்த இது வந்து என்ன டென்ஸ்ல இருக்கு பாருங்க. இது வந்து என்னது? will have வந்தாலே நம்ம எந்த டென்ஸ் யூஸ் பண்ணுவோம்? future perfect tense. future perfect tense தான் நம்ம இங்க யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, இந்த will have அப்படின்னு வந்தாலே என்னது? future perfect tense. future perfect tenseல இது வரும். நம்ம would haveனா நடக்காத ஒரு விஷயத்தை பத்தி பேசுறது. ஓகே, அப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் புரியுதா? இது future perfect tense, இது என்னது? simple future tense. நெக்ஸ்ட் பாருங்க, நாளை இந்நேரம் நாங்க வந்து பார்க்குக்கு போயிருப்போம். அப்போ ஃபியூச்சர்ல வந்து ஒரு விஷயம் எப்போ முடியும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் தானே? நாளைக்கு இந்த நேரம் நாங்க வந்து பார்க்குக்கு போயிருப்போம். ஓகே, அப்போ ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் எப்போ முடியும் அப்படின்னு சொல்ல முடியும்னா என்ன யூஸ் பண்ணணும்? will have. அப்போ will have யூஸ் பண்ணி எப்படி பேசணும்? நாளை இந்நேரம். இது எப்படி எழுதணும்? by this time. நாளை அப்படின்னா tomorrow. ஓகே, by this time tomorrow. அடுத்து என்ன? சப்ஜெக்ட். நாங்கள் பார்க்குக்கு போயிருப்போம். அப்ப நாங்கள், நாங்கள்னா we. அடுத்து என்ன வரணும்? will have. will have. அடுத்து என்ன வரணும்? verb. verb V3 ஃபார்ம்ல இருக்கும். இல்ல verb எது? நாங்கள் பார்க்குக்கு போயிருப்போம். போகக்கூடிய செயல் தான் நடந்திருக்கும். அப்போ போறதுக்கு இங்கிலீஷ்ல go. கோட பாஸ்ட் என்னது? went. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் gone. ஓகே, verb வந்து V3 ஃபார்ம்ல இருக்கும். gone. அடுத்து என்னது? எங்க போயிருப்போம்? பார்க்குக்கு. பார்க்குக்கு எக்கு. அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறதுனால நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணணும்? to. to the park. ஓகே, அப்ப by this time tomorrow we will have gone to the park அப்படின்னா நாளை இந்த நேரம் நாங்க வந்து பார்க்குக்கு போயிருப்போம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நாளை இந்நேரம் நான் அவளை பார்த்திருப்பேன். நம்ம சொல்லுவோம்ல, நாளைக்கு வந்து நான் இந்த நேரம் நான் அவளை பார்த்திருப்பேன். அப்போ ஒரு செயல் வந்து என்னது? ஃபியூச்சர்ல எப்போ முடியும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும்னா அங்க என்ன யூஸ் பண்ணணும்? will have. நாளைக்கு இந்த நேரம் நான் அவளை பார்த்திருப்பேன். ஓகே, அப்போ எப்படி எழுதணும்? நாளை இந்நேரம் அப்படின்னா by this time. நாளை tomorrow. ஓகே, அடுத்து என்னது? ஸ்ட்ரக்சர் படி நான் அவளை பார்த்திருப்பேன். நான் சப்ஜெக்ட், நான் I. அடுத்து என்ன வரணும்? will have. அடுத்து verb. இல்ல verb எது? நான் அவளை பார்த்திருப்பேன். பார்க்கக்கூடிய செயல் தான் நடந்திருக்கும். பார்க்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? see. see ஓட past saw. past participle seen. ஓகே, V3 form. see. அடுத்து யார பார்த்திருப்பா? அவளை. அவளைனா her. ஓகே, அப்போ by this time tomorrow I will have seen her அப்படின்னா நாளைக்கு வந்து இந்த நேரம் நான் அவளை பார்த்திருப்பேன். இதே இது நம்ம வந்து பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்திருக்காது, அதை நினைச்சு இப்ப சொல்லுவோம். நான் அவளை பார்த்திருப்பேன் ஆனா பார்க்கல. அப்படி சொல்லணும்னா நான் அவளை பார்த்திருப்பேன் ஆனா பார்க்கல. அப்போ எப்படி எழுதணும்? I would have seen her. ஓகே, I would have. will have அப்படின்னா ஃபியூச்சர்ல அந்த விஷயம் நடக்கும், நடந்து முடிஞ்சிருக்கும், இந்த நேரத்துல அது நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றது. would have ல போட்டோம் அப்படின்னா அந்த விஷயம் பாஸ்ட்ல நடக்கல அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்ப I would have seen her அப்படின்னா நான் அவளை பார்த்திருப்பேன் ஆனா என்ன பார்க்கல. ஓகே, இப்படி சொல்லணும்னா would have யூஸ் பண்ணணும். ஓகே,
நெக்ஸ்ட் பாருங்க, நான் அங்க போயிருந்தால் நான் அவளை பார்த்திருப்பேன். நான் அங்க போயிருந்தேன்னா நான் அவளை பார்த்திருப்பேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ நான் அங்க போகவும் இல்லை, நான் அவளை பார்க்கவும் இல்லை. ஓகே, அத நம்ம இப்போ பிரசன்ட்ல நினைச்சு சொல்லுவோம்ல, நான் அங்க போயிருந்தேன்னா நான் அவளை பார்த்திருப்பேன் அப்படின்னு. அப்போ நடக்காத ஒரு விஷயத்த நம்ம பிரசன்ட்ல இப்போ நம்ம அதை நினைச்சு சொல்றோம். அப்ப என்ன யூஸ் பண்ணணும்? would have. ஓகே, இதுல பாருங்க, ரெண்டு நிகழ்வு இருக்கு. நான் அங்க போயிருந்தால் அது ஒரு நிகழ்வு, அடுத்த நிகழ்வு நான் அவளை பார்த்திருப்பேன். அப்போ நான் அவளை பார்த்திருப்பேன், இதுதான் நம்ம இப்ப பார்க்கக்கூடியது. அதுக்கு முன்னாடி என்ன? நான் அங்க போயிருந்தால். இது என்ன டென்ஸ்ல இருக்கு பாருங்க. நான் அங்க போயிருந்தால். போனால் அப்படின்னா நான் அங்க போனால், போனால்னு சொல்லும் போது அங்க என்ன யூஸ் பண்ணணும்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், போனால். ஓகே, அந்த வெர்போடே முடியுது, போனால். அதே இது போய் இருந்தால். ஓகே, போய் இருந்தால் பாஸ்ட்ல உள்ளத பாஸ்ட்லயே நம்ம கனெக்ட் பண்ணி பேசுறோம். போய் இருந்தால் அப்படின்னு பாஸ்ட்லயே கனெக்ட் பண்ணி பேசும்போது அது என்னது? சிம்பிள், சாரி, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எழுதும்போது போனால். இதே இது போய் இருந்தால் அப்படின்னு சொல்லும் போது என்னது? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் படி ஃபர்ஸ்ட் நம்ம எழுதுவோம். நான் அங்க போயிருந்தால். அதுல லாஸ்ட் பாருங்க, போயிருந்தால் ஆல் வருதா? இதுக்கு என்னது? இஃப். அத ஃபர்ஸ்ட் எழுதிடணும். இஃப் போயிருந்தால் ஆல் வந்துச்சுன்னா அது இஃப். இஃப் ஃபர்ஸ்ட் எழுதணும். அதுக்கு அடுத்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் படி நம்ம எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான், நான்னா ஐ. அடுத்து என்ன எழுதணும்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் படி had வரும். பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்ன வரணும்? have இல்லனா has வரும். இது டென்சஸ் நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஈஸியா புரியும். நான் டென்சஸ் பத்தி ஆல்ரெடி நான் 2 வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க அதை பாருங்க, உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் படி நம்ம என்ன சேர்க்கணும்? had சேர்க்கணும். அப்போ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே had தான் வரும். had. அடுத்து என்ன வரணும்? verb. அந்த verb V3 ஃபார்ம்ல இருக்கும். present perfect tense, past perfect tense, அடுத்து future perfect tense. இதுக்கு எல்லாமே verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? V3 ஃபார்ம்ல இருக்கணும். அதே போல மாடல் verb இருக்குல்ல, இந்த should, would, must, இதுக்கு அடுத்து have வந்துச்சு அப்படின்னாலும் verb என்னது? V3 ஃபார்ம்ல தான் இருக்கும். அப்போ had. அடுத்து என்ன? verb. போயிருந்தால், போகக்கூடிய செயல் நடந்திருந்தால். அப்ப போறதுக்கு இங்கிலீஷ்ல go. கோட பாஸ்ட் went. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் gone. ஓகே, இல்ல verb V3 ஃபார்ம்ல இருக்கும். அது எங்க? அங்க. அங்கேனா there. ஓகே, அப்போ if I had gone there அப்படின்னா நான் அங்க போயிருந்தால். ஓகே, போயிருந்தால் என்ன? நான் அவளை பார்த்திருப்பேன். இனிதான் நம்ம இது டாபிக் உள்ள வரும். நான் அவளை பார்த்திருப்பேன். அப்போ என்ன எழுதணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான், ஐ. அடுத்து என்னது? would have. அடுத்து என்ன எழுதணும்? verb. verb V3 ஃபார்ம்ல இருக்கும். நான் அவளை பார்த்திருப்பேன். பார்க்கக்கூடிய செயல் தான் நடந்திருக்கும். பார்க்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? see. யோட பாஸ்ட் saw. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் seen. இது என்னது? verb V3 ஃபார்ம்ல தான் இருக்கு. அடுத்து என்னது? யார? அவளை. அவளைனா her. ஓகே, அப்போ if I had gone there, I would have seen her அப்படின்னா நான் அங்க போயிருந்தா நான் அவளை பார்த்திருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அவ படித்திருந்தால், சாரி, அவன் படித்திருந்தால் அவன் எக்ஸாம்ல தேர்ச்சி பெற்றிருப்பான். அவன் பாஸ் ஆகிருப்பான் அப்படின்னு சொல்றோம். அவன் படித்திருந்தால், ஓகே, அவன் படிச்சிருந்தான்னா அவன் எக்ஸாம்ல பாஸ் ஆகிருப்பான் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? அது எப்படி சொல்றது? இல்ல பாருங்க, இதே போலதான் 2 நிகழ்வு இருக்கு. அவன் படித்திருந்தால் அது ஒரு நிகழ்வு. அடுத்து அவன் எக்ஸாம்ல தேர்ச்சி பெற்றிருப்பான். இது என்ன இதுல இருக்கு? will have வருமா would have வருமா? அவன் எக்ஸாம்ல தேர்ச்சி பெற்றிருப்பான்.
இதுல would have தான் வரும். ஏன் பாஸ்ட்ல இந்த விஷயம் நடக்கல, ஆனா நடக்காத ஒரு விஷயத்த நம்ம இப்ப பிரசன்ட்ல நம்ம அதை நினைச்சு சொல்றோம் பாருங்க, அப்ப என்ன யூஸ் பண்ணணும்? would have. புரியுதா? நான் படிச்சிருந்தானா, ஓகே, அப்ப நம்ம பிரசன்ட்ல இப்போ நினைச்சு சொல்றோம், அவன் படிச்சிருந்தானா அவன் எக்ஸாம்ல வந்து பாஸ் ஆயிருப்பான். ஓகே, அப்ப இது என்னது? இந்த would have யூஸ் பண்ணி நம்ம பேசணும். இல்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் நிகழ்வு பாருங்க, அவன் படித்திருந்தால். இல்ல ரெண்டு நிகழ்வுல ஃபர்ஸ்ட் நிகழ்வை மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் எடுப்போம். அவன் படித்திருந்தால், அதுலயும் படித்திருந்தால் ஆல் வருதா, அதுக்கு ஈஸ் போடணும். அடுத்து பாருங்க, படித்து இருந்தால், இது வந்து என்னது? பாஸ்ட்ல நடந்தத பாஸ்ட்லயே கனெக்ட் பண்ணி பேசுறோம். படித்து இருந்தால். படித்தால் அப்படின்னா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். படித்தால் அந்த வெர்போடே முடியுது, படித்தால். படித்து இருந்தால், அந்த படித்து இருந்தால் அப்படின்னா அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதே போலதான் எழுதணும். ஓகே, அப்ப இத எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதணும். அந்த ஆல் அதுக்குதான் நம்ம இஃப் சேர்த்திருக்கோம். ஓகே, அந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ற அந்த கன்ஜெக்ஷன் வேர்ட். ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? சப்ஜெக்ட் அவன், அவன்னா he. அடுத்து என்ன வரணும்? had. அடுத்து என்ன வரணும்? had. பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் படி அடுத்து என்ன வரணும்? had. அதுக்கு அடுத்து verb. அந்த verb V3 ஃபார்ம்ல இருக்கும். அடுத்து verb எது? படித்திருந்தால், படிக்கக்கூடிய செயல் நடந்திருந்தால். அப்போ படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஸ்டடி. பாஸ்ட் ஸ்டடி, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஸ்டடிட். ஓகே, ஸ்டடி. அவன் படித்திருந்தால், if he had studied. ஓகே, அடுத்து அவன் எக்ஸாமில் தேர்ச்சி பெற்றிருப்பான். இப்பதான் நம்ம அந்த இதுக்குள்ள வரும். ஓகே, அப்ப அவன் எக்ஸாமில் தேர்ச்சி பெற்றிருப்பான். இது எப்படி எழுதுறது பாருங்க? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அவன், அவன்னா he. அடுத்து என்ன வரணும்? would have. நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி நம்ம சொல்றோம். would have. அடுத்து என்ன வரணும்? verb. இல்ல verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? V3 ஃபார்ம்ல இருக்கணும். இல்ல verb எது? தேர்ச்சி பெற்றிருப்பான், பாஸ் ஆயிருப்பான். தேர்ச்சி பெறதுக்கு பாஸ். அதோட V2 பாஸ்ட் ஃபார்ம் என்னது? பாஸ்ட். அது இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பாஸ்ட். அப்போ பாஸ்ட். அடுத்து என்னது? எக்ஸாமில். எதுல பாஸ் ஆயிருப்பான்? எக்ஸாமில். the exam. if he had studied. அவன் படித்திருந்தால், அடுத்து அவன் எக்ஸாமில் தேர்ச்சி பெற்றிருப்பான். he would have passed the exam. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நான் இதை முடித்திருப்பேன், ஆனால் எனக்கு வேற வேலை இருந்தது, அதனால என்னால இதை முடிக்க முடியல. ஓகே, அப்போ இது எப்படி எழுதலாம்? நான் வந்து இதை முடிச்சிருப்பேன், ஆனா என்ன, எனக்கு வேற வேலை இருந்தது, அதனால என்னால இதை முடிக்க முடியல. அப்போ இந்த செயல் வந்து என்னது? நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி நம்ம இப்போ பிரசன்ட்ல நம்ம சொல்றோம். அப்போ நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி நம்ம சொல்லும் போது அங்க என்ன யூஸ் பண்ணுவோம்? would have. ஓகே, ஃபர்ஸ்ட் இத மட்டும் பாருங்க, நான் இதை முடித்திருப்பேன், ஆனா என்ன, முடிக்கல. ஓகே, அப்ப நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசும்போது என்ன எழுதணும்? would have வச்சு எழுதணும். அப்ப நான் இதை முடித்திருப்பேன், இதை மட்டும் பாருங்க. எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஐ, நான். அடுத்து என்ன வரணும்? would have. அடுத்து என்னது? verb. இல்ல verb எது? நான் இதை முடித்திருப்பேன், finish பண்ணிருப்பேன். அப்போ இல்ல verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? V3. finished. finished. இதை, இதுனா this. ஓகே, நான் இதை முடித்திருப்பேன், ஆனா முடிக்கல, அதனால would have யூஸ் பண்றோம். I would have finished this. ஆனா பட் என்ன, எனக்கு வேற வேலை இருந்தது, அதனால என்னால இதை முடிக்க முடியல. அப்போ அந்த ரெண்டு இணைக்கக்கூடிய இணைப்பு சொல் என்னது? அதனால். அதனால் அப்படின்னா சோ. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரீசன் சொல்றோம், எனக்கு வேற வேலை இருந்தது, ரீசன். அதனால நடந்தது என்ன, என்னால இத முடிக்க முடியல. அப்போ ஃபர்ஸ்ட் ரீசன், அதுக்கு அடுத்து நடந்தது சொல்லும் போது அந்த அதனால் அந்த ரெண்டு இணைக்கக்கூடிய இணைப்பு சொல்லுக்கு என்ன வரும்? சோ.
ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? எனக்கு வேற வேலை இருந்தது. ரீசன் சொல்றோம். அது எப்படி சொல்றது? எனக்கு, ஐ சப்ஜெக்ட். அடுத்து வேற வேலை இருந்தது. ஏதோ ஒண்ணு நம்ம கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அங்க had யூஸ் பண்ணணும். என்கிட்ட இருந்தது, கார் இருந்தது, பைக் இருந்தது, இப்படி என்கிட்ட ஒண்ணு இருந்தது, நான் வச்சிருக்கேன், உள்ளது, என்கிட்ட உள்ளது அப்படின்னு சொல்ற இடத்துல, என்கிட்ட ஒண்ணு இருந்து அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம had யூஸ் பண்ணுவோம். இருக்கிறது அப்படின்னு பிரசன்ட்ல சொல்லணும்னா என்கிட்ட அது இருக்குது அப்படின்னு பிரசன்ட்ல சொல்லும் போது இங்க have இல்லைன்னா had வரும். அது சப்ஜெக்ட பொறுத்து. ஓகே, பாஸ்ட பத்தி இருந்தது அப்படின்னு பாஸ்ட் சொல்லும் போது, ஓகே, என்கிட்ட ஒரு பொருள் ஏதோ ஒண்ணு இருந்தது அப்படின்னு சொல்லும் போது had. எனக்கு வேற வேலை இருந்தது. ஓகே, ஒரு வேலை இருந்தது அப்படின்னு சொல்லும் போது ஏதோ ஒண்ணு இருந்து அப்படின்னு மென்ஷன் பண்றது என்னது? had. இந்த had வந்து எல்லாமே எங்க வரும்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல வரும். டென்சஸ்ல பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல வரும்போது என்னது? ஹேடுக்கு அடுத்து மெயின் வெர்ப் வரும். அந்த வெர்ப் என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? V3 ஃபார்ம்ல இருக்கணும். ஓகே, அப்போ இங்க பாருங்க, எனக்கு ஏதோ ஒண்ணு இருந்தது அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து ஹேட், பாஸ்ட் பத்தி பேசுறோம், இருந்தது, அதனால ஹேட். அதுக்கு அடுத்து என்னது? வேற வேலை, அதர் work. ஓகே, I had other work. எனக்கு வேற வேலை இருந்தது. அதனால சோ என்னது? என்னால இத முடிக்க முடியல. சோ அடுத்து என்ன? சப்ஜெக்ட் ஐ. அடுத்து இதை முடிக்க முடியல. ஒரு செயலை செய்ய முடியல. ட்ரை பண்ணிருக்கோம் ஆனா முடியல அப்படின்னு சொல்லும்போது couldn't. couldn't. அடுத்து என்னது? verb, முடிக்க. முடிக்கனா finish. இப்போ இல்ல வந்து முடிக்க, எழுத, படிக்க, தூங்க, இந்த உச்சரிப்புக்கு எல்லாமே நம்ம என்னது? இன்ஃபினிட்டிவ் சேர்க்கணும்னு பார்த்தோம். ஆனா நல்ல கவனிங்க, இந்த could, அதாவது மாடல் வெர்ப் இருக்குல்ல, இந்த நெகட்டிவ்ல வந்தாலும் சரிதான், பாசிட்டிவ்ல வந்தாலும் சரிதான். இந்த would, would, must, should, இந்த மாடல் வெர்ப்ஸ்க்கு அடுத்து வர வெர்ப் எப்பவுமே பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். V1 ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஓகே, இப்போ இங்க would have வந்திருக்கு. இந்த மாடல் வெர்ப் கூட have வந்துச்சு அப்படின்னா வெர்ப் வந்து V3 ஃபார்ம்ல இருக்கும். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ I couldn't finish இதைனா this. அப்போ I would have finished this அப்படின்னா நான் இத முடித்திருப்பேன். ஓகே, ஆனா என்ன? எனக்கு வேற வேலை இருந்தது, அதனால என்னால இத முடிக்க முடியல. But I had other work, so I couldn't finish this. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நாளை இந்நேரம் என் அப்பா வந்திருப்பார். இது எப்படி சொல்லலாம்? நாளைக்கு வந்து இந்த நேரம் எங்க அப்பா வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோமா? அது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.